CSI தூத்துக்குடி நாஸ்ரேத் திருமண்டலம் வெள்ளாளன் விளை சேகரம் பரிதிருத்துவ ஆலயம் பொத்தரக்கன் விளை. வேகமாக நடைபெறும் புதிய ஆலய கட்டுமான பணிகள். வெளிப்புற பூச்சுமான பணிகள் வேகமாக நடைபெறும் வேளையில் ஆலயத்தின் உட்புறம் தரைத்தளம் மார்பிள்ஸ் அமைக்கும் பணிகளும் மின்சார வயரிங் சம்பந்தமான பணிகளும் வேகமாக நடைபெறுகிறது. விரைவில் ஒளி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கவிருக்கிறது. தரைத்தளம் மார்பிள்ஸ் பாலிஷ் போடும் பணிகள், கதவு ஜன்னல் பொருத்தும் பணிகள் மற்றும் பெயிண்டிங் வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். விரைவாக மற்றும் நேர்த்தியாக அனைத்து பணிகளும் தேவனுக்கு மகிமையாக நடந்து முடிய வேண்டும். சபை மக்கள் அனைவரும் தொடர்ந்து தங்கள் தனி ஜெபங்களிலும் மற்றும் குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க கனிவுடன் வேண்டுகிறோம். அனைத்து பணிகளும் நிறைவேற உத்தேசமாக நமக்கு தேவை ரூபாய் 27 லட்சங்கள். கதவு ஜன்னல்கள் பணிகளுக்கான பொருத்தனை பண்ணினவர்கள், குறிப்பாக பரிசு சீட்டு புத்தகங்களை இதுவரை ஒப்படைக்காதவர்கள் வசூல் செய்யாவிட்டாலும் ஒப்படைக்க நினைவூட்டுகிறோம். அசன வரி மூலம் நாம் திட்டமிடுகிற ஒளி அமைக்கும் பணிகளுக்கான தேவையான ரூபாய் 10 லட்சங்கள் அவசரமாக இப்போது நமக்கு முன்பணம் தேவைப்படுகிறது. ரூபாய் 50,000 அல்லது ரூபாய் 1 லட்சம் என முன்பணம் கொடுக்க வாய்ப்புள்ளவர்கள் ஆலய கட்டுமான பணிகளின் அவசர தேவையினை உணர்ந்து கொடுத்து உதவினால் அசன பண்டிகைக்கு பிறகு விரைவாக திரும்பி ஒப்படைக்க ஆவண செய்யப்படும். சபை ஊழியரின் வேண்டுகோளை இப்பொழுது நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே திருச்சபையின் மக்களாயுங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு உங்களோடு சற்று விரிவாய் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றபடி வருகிற மே மாதம் 25ஆம் தேதி நம்முடைய புதிய ஆலய பிரதிஷ்டையை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். அந்த 25ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து பணிகளும் கிரமமாக நிறைவு செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மார்பிள் அமைக்கக்கூடிய பணிகள் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அது நிறைவேறும். அதைத் தொடர்ந்து ஒளி அமைக்கின்ற பணிகள், மின்சார வேலைகள் அனைத்தும் செய்யப்படும். மாத்திரமல்ல, ஆல்டர் ரைன்ஸ் பின்புற அலங்காரங்கள் அனைத்தும் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. பூச்சிமான பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ், இன்னும் மர வேலைப்பாடுகள் அனைத்தும் செவனையே நிறைவேற்றப்படுவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்து வந்திருக்கின்றோம். இந்த அனைத்து பணிகளும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ சுமார் 27 லட்சங்கள் தேவை. ஆகவே உங்களுடைய ஊக்கமான ஜபத்தை நாங்கள் நாடி நிற்கின்றோம். தொடர்ந்து உற்சாகத்தோடு கொடுக்க நீங்கள் முன்வர ஒரு அழைப்பை கொடுக்கின்றோம். ஏற்கனவே பொருத்தனை செய்தவர்கள், ஜன்னல் கதவு பொருத்தனை செய்தவர்கள் விரைந்து உங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்ற அன்பாய் கேட்கின்றோம். மாத்திரமல்ல, ஏற்கனவே நம்முடைய திருச்சபையை சார்ந்த குடும்பத்தினர் இந்த தரைத்தளம் அமைக்கக்கூடிய பணிகளுக்காக முன்பணமாக ரூபாய் 10 லட்சம் கொடுத்து அந்த பணிகளை வாங்கியிருக்கிறார்கள். வருகிற மே மாதம் அந்த தொகையை திருப்பிக் கொடுப்பதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். மாத்திரமல்ல, அநேக தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய பொன்னையும் பொருளை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி வாஞ்சியோடு நீங்கள் முன்வந்து சொல்லியிருக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அதை முன்பணமாக கொடுக்க விரும்புகிறவர்கள் எங்கள் உற்சாகத்தோடு இந்த காரியங்களை நிறைவேற்றுங்கள். வருகிற நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற ஒழுங்குகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இன்னுமாக இந்த புதிய ஆலை கட்டுமான பணிக்காக ஏற்கனவே நாம் பரிசு கூப்பன்களை அச்சடித்து கொடுத்திருந்தோம். இதுவரையிலும் அந்த பரிசு கூப்பன்களை கொடுக்காதவர்கள் நம்முடைய உள்ளூர் திருச்சபையிலும் சரி, வெளியிடங்களில் இருக்கிற நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்களாலும் சரி, அநேகர் அதை நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அன்போடு அதை நான் நினைவுபடுத்துகின்றேன். வருகிற நாட்களிலே அதை நீங்கள் விரைந்து அதற்குரிய நம்முடைய சபையின் உறுப்பினரிடத்தில் நீங்கள் கொடுக்க நான் அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். ஒருவேளை நான் இன்னும் பணம் பிரிக்கிற என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, புத்தகத்தை உரியவிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். திருமண்டலத்திலே அது தணிக்கைக்காக அத்தனை புத்தகங்களும் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கின்றது. இதை நீங்கள் மனதில் வைத்து செயல்பட அன்போடு நான் நினைவுபடுத்துகின்றேன். வேதம் இவ்வாறாய் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பொது சபையாருக்கு எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகின்றார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்.
உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. மே மாதம் 25ஆம் தேதி புதிய ஆலய பிரதிஷ்டைக்காக ஜெபத்துடன் நாம் ஆயத்தப்படுவோம். 2022ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை எவ்வித வரிகள், அசன நன்கொடைகள், நிலுவையில்லாது மற்றும் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் பங்களிப்பினை செலுத்தின அனைத்து குடும்பங்களுக்கும் புதிய ஆலய பிரதிஷ்டையை முன்னிட்டு ஒரு வெகுமதியை கொடுத்து உற்சாகப்படுத்த திட்டமிடுகிறோம். ஆலய கட்டுமான பணிகளின் தேவையில் நமது குடும்பத்தின் பங்கு என்ன என்பதை ஜெபத்துடன் தீர்மானிப்போம். இணைந்து ஜெபிப்போம். புதிய ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். வாரீர் வாரீர். கீழ்காணும் QR கோட் மூலமும் அல்லது வங்கி கணக்கு வாயிலாகவும் உங்களது தியாகமான காணிக்கைகளையும் பொருத்தனை காணிக்கைகளையும் செலுத்தலாம்.